நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தி கதிர் குமரேசன் அவர்கள். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். செப்டம்பர் 5ஆம் தேதி கழகத்தில் மனம் திறந்து பேச போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை அவர் தன்னுடைய அதிமுகவிலிருந்து விலக முடிவு செய்திருப்பதாகவும், அப்படி இல்லைன்னா இபிஎஸ் அவர்களை பற்றி விமர்சித்து அந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசும்பொழுது அவர் நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இதை நம்ம எப்படி பார்க்க முடியும்? இதை எப்படி எடுத்துக்கலாம்? அதிமுகவில் இது எந்த மாதிரியான ஒரு நகர்வாக இருக்கும்? அதிமுக பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிடுக்கிப்பிடி போடப்பட்ட நிலைமையில அந்த கட்சி இருக்குங்கிறது வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு உண்மையாக இருக்கிறது. என்னதான் அவங்க மக்கள் சந்திப்பு இயக்கம் அதெல்லாம் நடத்தி இபிஎஸ் தொடர்ந்து பிரச்சாரங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆளுங்கட்சி திமுக மீது கடுமையான விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படின்னாலும் கூட அடிப்படையில இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆர் காலத்துல இருந்து எம்ஜிஆர், அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள், அப்புறம் இன்னைக்கு எடப்பாடி தலைமையில இவங்க தொடர்ச்சியா கடைப்பிடிச்சிட்டு வருகின்ற அந்த திமுக எதிர்ப்பு அப்படிங்கறத மட்டுமே பிரதானமா வச்சு அதுதான் அவங்க அரசியல் நிலைப்பாடு. என்ன பிரச்சனையில எதற்காக எதிர்ப்பு, குறிப்பிட்ட மக்கள் பிரச்சனைகள் என்ன நிலைப்பாடுங்கிறதெல்லாம் விட மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியினர் மத்தியில் இருக்கக்கூடிய திமுக எதிர்ப்பு, கலைஞர் எதிர்ப்பு, இப்போ அதை மு.க. ஸ்டாலின் எதிர்ப்பாக வச்சு அதை தான் அவங்க அரசியலா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பின்னணியில தான் அதிமுகல இருந்து ஒரு கொள்கை சார்ந்த ஒரு சித்தாந்த வெளிப்பாடு சார்ந்த பிரச்சனைகள் வெளிவரல, அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்கிற போது இப்போ நமக்கு தெரிய கடந்த காலத்துல இந்த நிலைமைகள் எல்லாம் அடிப்படையில் இப்ப பிஜேபி எப்படி அதிமுகவை கிட்டத்தட்ட வெளியில பார்க்கும்போது அவர் சொல்லிக்கிறாங்க, நாங்க தனியாட்சி தான் அவங்க சொல்ல, அவங்க கூட்டாட்சி தான் அவங்க சொல்ற இந்த நிலைமையெல்லாம் இருந்தாலும் கூட அடிப்படையில ஏதோ ஒரு வகையில அதிமுக தன்னை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் பிஜேபி கூடயாவது இருந்தாக வேண்டும்ங்கிற நிலைமையில அவங்க இருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியுது. இந்த அடிப்படையில் செங்கோட்டையன் இப்ப இந்த முடிவுக்கு வர்றாருன்னா 5ஆம் தேதி தான் சொல்ல போறேன்னு சொல்லிக்கிறாரு. இது போன்ற விஷயங்கள்ல இப்படி தன்னை நம்பி இருக்கிறவர்கள் அல்லது தனக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாட்டை தெரிவிக்காமல் 4 நாள் காத்துக்கிட்டுருங்கன்னு சொல்றதுல சரியான அணுகுமுறை தானாங்கிறத அவர் தான் யோசிக்கணும். ஆனா அடிப்படையில இது அதிமுகவில் எந்த அளவுக்கு ஒரு அடித்தளம் சரிந்து போயிருக்கிறது என்பதை பளிச்சென்று காட்டுவதாக நான் நினைக்கிறேன். இப்ப ஏற்கனவே அவர் திமுக பக்கம் போவாரா அப்படிங்கிற விவாதங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. திமுக பக்கம் அவர் போறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவர் கடுமையான விமர்சனங்கள்லாம் அவர் கடுமையாக செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்கனால திமுக பக்கம் போறது அவரை விரும்ப மாட்டாரு. திமுக அவர் ஏற்றுக்கொள்வாங்களாங்கிற அந்த கேள்வா இருக்கு. அப்பா அதெல்லாம் நாட்போக்கில் தான் நமக்கு உடைகள் கிடைக்கும். ஆனா இன்னைக்கு உடனடியாக தெரிவது என்பது அதிமுக தலைமை இன்றைக்கு எடுத்திருக்கிற நிலைப்பாட்டின் காரணமாக உள்ளுக்குள்ள சலசலப்பு ஏற்பட்டிருப்பதையும் ஒரு விதமான உறுதியற்ற தன்மையை அவர்கள்லாம் உணர்கிறார்கள் என்பதை தான் காட்டுவதாக நான் நினைக்கிறேன். நன்றி சார். இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.